வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு யம்மி அண்ட் டேஸ்டியான சிம்பிளான ஒரு 3 டிஷ்ஷு பார்க்க போகிறோம். மசாலா தோசை, ரெட் சட்னி, அது கூடவே மைசூர் மசாலா தோசையும் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, கொஞ்சம் குயிக்காக, ஒரே ப்ராசஸ் தான். பட் குட்டி குட்டி வேலையை மட்டும் முன்னாடியே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசைங்கிறது ஒரு உடுப்பி குசின் தான் பார்க்க போகிறோம். நம்ம மைசூர் சைட்லேருந்து வந்ததுனால, கர்நாடகா சைட்லேருந்து வந்ததுனால தான் இந்த மசாலா தோசை அங்கேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மைசூர் மசாலா தோசைவும் ஒரு வேரியேஷனில் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெட் சட்னி அரைக்க போகிறோம். இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இந்த ரெட் சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அது வேணும். அது கூடவே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான், ஏன்னா வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ அது வெங்காயம், 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5லேருந்து 6 பேடகி சில்லி, மிளகா வத்தல் ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. இது பேடகி சில்லி இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக இந்த கலருக்காக தான் அந்த சில்லி யூஸ் பண்ணுறோம். மற்றபடி அதில் காரமே இருக்காது. ஸோ இந்த சட்னியை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அந்த அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த உளுந்தும் கடலைப்பருப்பையும் வறுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பூண்டு இருக்கு இல்லையா, நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சாப்டு கார்லிக் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா இது எல்லாத்தையுமே நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு கூடவே நம்ம மிளகா வத்தலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து. இது எனிவே காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், காரமே இருக்காது. ஸோ அதனால் அந்த கலருக்காக தான் அந்த மெயினாக அந்த மிளகா வத்தல் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே உங்கள்கிட்ட அந்த காஷ்மீரி சில்லியோ இல்லைன்னா பேடகி சில்லியோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகா வத்தல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணாலே போதும். அந்த வெங்காயத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது சாட்டே பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தான் நம்ம இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்ன நம்ம புதுசாக ஏதாவது சட்னி ரெடி பண்ணுறோமா அப்படின்னு. குக் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கே. இது ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஆற வச்சு நம்ம அந்த பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம சட்னியை ரெடி பண்ண போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட வெங்காய சட்னி தான். இந்த மிளகா வத்தல் மட்டும்தான் வேறு. அதேமாதிரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் அதில் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுவும் நம்ம எப்போதும் பண்ணுறது தான். இதுலேயும் வித்தியாசமாக சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அதில் என்ன அப்படின்னா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 5 முந்திரி பருப்பு, 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி 1 இன்ச்சு இஞ்சி இருந்தால் கூட போதும். அதையும் நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் ஜென்ரலாக மைசூர் மசாலா தோசை ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை மசாலா தோசை பண்ணுறதுக்கோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க ஜென்ரலாக. பட் நான் அந்த டேஸ்ட் எனக்கு அது பிடிக்கலைங்கிறனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அரை லெமன் ஜூஸும் எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே. அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், அது வெங்காய சட்னி தான், ஒன்றும் பெரிய வித்தியாசமாக நம்ம எதுவும் பண்ணலைன்னு சொன்னோம். இந்த பொட்டேட்டோ மசாலாவது ஏதாவது புதுசாக பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா ஒன்று தான் வித்தியாசம். நீங்கள் பூரி மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக பண்ணுவோம், இதுக்கு கொஞ்சம் திக்காக பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அதே உருளைக்கிழங்கு மசாலா தான்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் நல்லா வதக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக குயிக்கான ஒரு டிஷ்ஷு தான். சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் மார்னிங் குக் பண்ணும்போதே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்னியும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டின்னர் பண்ணும்போது ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து எப்படிலாம் வந்து ஈஸியாக பண்ணுறது தானே நம்மளோட மெயினாக பார்ப்போம் இல்லையா. உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். பட் நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை திக்காக கெட்டியாகவே தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த தோசையில் போடும்போது கொஞ்சம் ரொம்ப முஷியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னா தெளிச்சிக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணிவிடுங்க. ஸோ மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சாட்டே பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி இதையும் கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஸோ இது முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க ஈஸியாக அப்படின்னா, நீங்கள் தோசை ரெடி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக சாதா தோசை, மசால் தோசை, மைசூர் மசால் தோசைன்னு நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குட்டியாக நம்ம வந்து இது எல்லாத்தையும் முன்னாடியே குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன்ஸ் முடித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. மெயின்வாயில் அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு தோசை பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு வழக்கமாக ஊற்றுற தோசை தான். ஆனால் இதில் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவில் மிச்சம் இல்லைன்னா தோசை மாவுனே சிலர் அரைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தோசை மாவில் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் சுகர், அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த தோசை. ஸோ இந்த 2 பக்கமும் வெந்த தோசையில் நடுவில் மசாலாவை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்மளோட ரெகுலரான மசாலா தோசையை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் நல்லாவே பிடிக்கும். அதே மாதிரி அதே பேனில் இன்னும் ஒரு மசாலா தோசைக்கு அப்புறம் மைசூர் மசாலா தோசை ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு நல்ல தோசை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகிற டைம்லேயே நம்ம வந்து இன்னொரு கல்லும் நம்ம சைட் பை சைடு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்னொரு கல்லையும் போட்டுட்டு அதையும் நம்ம இதே மாதிரி தோசை விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை மாவே நீங்கள் ரெடி பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கூட அரைச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து கடலை மாவுக்கு பதிலாக சொல்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு துவரம்பருப்பு போட்டு அரைச்சிங்க அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தோசை வறுக்கும்போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதுதான் வந்து கடையில் கிடைக்கிற அந்த எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த கலர் கிடைக்குதுன்னு யோசிக்காமல் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை அது. ஸோ இப்போது மைசூர் மசாலா தோசைக்கு தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த ரெட் சட்னியை நம்ம அப்படியே ஃபுல்லும் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா ஸ்மேர் பண்ண போகிறோம். அது வந்து சூப்பர் டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ண உடனே அந்த தோசையெல்லாம் வந்து அப்படி சைட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து வெந்துடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இது திருப்பி போட தேவையில்லை. நல்லாவே முருகலாக வந்துடுச்சு அப்படின்னாலே போதும். ஸோ திருப்பி போட்டுட்டு வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 பக்கமும் வெந்ததுன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த மசாலாவை நம்ம அது நடுவில் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இன்னொரு பேன்லேயும் வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம தோசை ரெடி பண்ணுறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு ஃப்ரைடேலேயோ என்றைக்காவது நமக்கு எல்லாமே ரெடியாக வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு கூடவே சட்னி, தேங்காய் சட்னி, இங்கே இந்த இதில் இருக்கிற மிளகா சட்னி மிச்சம் இருந்ததுன்னா அதிலே கொஞ்சம் தாளித்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு சாம்பார்,
இல்லை ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் இருந்ததுன்னா கூட அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம அந்த உருளைக்கிழங்கு பாஜி அந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால சிம்பிளான ஒரு யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போது வந்து இந்த மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை வித் ரெட் சட்னி, சூப்பரான ஒரு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி பொடியும் வச்சுருக்கோம், ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா, ஸோ எல்லாமே வச்சு ஒரு கலக்கலான ஒரு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் யம்மி அண்ட் டேஸ்டியான இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். Until then, see you. Bye from Cooking with Simply. Thank you.